அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மகாத்மா காந்தி அவர்களின் நேர்மை பற்றி. தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜி அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது இந்தியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் அவருக்கு நண்பராக இருந்தார். ஒரு நாள் அவர் படபடப்புடன் காந்திஜியை வந்து சந்தித்தார். நான் விற்கும் பொருட்களுக்கு வரியை சரியாமல் கட்டாமல் வியாபாரம் செய்து வந்தேன். எதிர்பாராத விதமாக அவற்றை போலீஸ்காரர்கள் பறிமுதல் செய்துவிட்டனர். இவ்வாறு நான் வியாபாரம் செய்தது வெளியே தெரிந்துவிட்டால் எனக்கு மிகவும் அவமானமாக போய்விடும். ஆகவே இவ்விஷயத்தில் என் பெயர் வெளியே வராமல் தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். பொறுமையாக அனைத்தையும் கேட்டுவிட்டு, எப்போது நீங்கள் தவறு செய்தீர்களோ அப்போதே நீங்கள் அவமானத்திற்கு உரியவாகிவிட்டீர்கள். இப்போது உங்களுக்கு இதற்காக தண்டனை வழங்கப்பட்டால் அதுவே நீங்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாகும். நான் சொல்கிறபடி செய்தால் உங்களுக்கு நல்லது என்றார் காந்திஜி. தாங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன் என்றார் அந்த வணிகர். போலீசார் கைப்பற்றியிருக்கும் பொருட்களோடு இதற்கு முன்பு வரை நீங்கள் வரி ஏய்ப்பு செய்த விவரங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது என்று காந்திஜி கூறினார். சிறிது நேரம் யோசித்தார் அந்த வணிகர். காந்திஜி மிகவும் நேர்மையானவர் என்று அவருக்கு தெரியும். அவர் சொல்வது போல செய்வதே தற்போதைக்கு சரியான வழி என்று தீர்மானித்து அதற்கு அவர் சம்மதித்தார். நீதிமன்றத்தில் தன் கட்சிக்காரர் செய்த வரி ஏய்ப்பு பற்றிய தகவல்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தார் காந்திஜி. தன் கட்சிக்காரர் செய்த தவறை அவருடைய வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் பட்டியலிட்டது நீதிபதிக்கு வியப்பை ஏற்படுத்தியது. காந்திஜியின் நேர்மையை பாராட்டி அதற்கு பரிசாக அவருடைய கட்சிக்காரரான அந்த வணிகருக்கு ஒரு சிறு தொகை மட்டும் அபராதமாக விதிக்கப்பட்டது. மேலும் நீதிபதி அந்த வழக்கை முழுமையாக தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டார். அதன் பின் அவர் வரி ஏய்ப்பு செய்யாமல் நேர்மையான வணிகராய் திகழ்ந்தார். எப்போதும் வாழ்வில் அறவழியையே கடைபிடித்து வந்த மகாத்மா காந்தியின் நினைவு தினம்தான் இன்று. ஆகவே நாம் அனைவரும் அவர் காட்டிய அறவழியிலே செல்வதே அவருக்கு இன்று நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். மகாத்மா காந்திக்கு ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.